வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தியோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு எறிகிறாங்க. இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. என் பொண்ணோட உயிர் நிலைச்சு நிக்கணும்னா நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அவளுக்கு உன்னையெல்லாம் ஞாபகமே இல்லை. அப்படி இருந்தா அவ மீண்டும் மீண்டும் நீ யாரு அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இருந்தா பிரெயின் ஸ்டோன் வந்துடும். அது பிறகு நாங்க பயப்படுறது கோமா ஸ்டேஜுக்கு ரேவதி போயிடுவா. அதனால நீ ரேவதிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு தூக்கி பொருளெல்லாம் எரிய நேரம் நம்ம கார்த்தி, நீங்க பயப்படாதுங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த வீட்டில் எப்படி இருந்தனோ கார் டிரைவரா அதே மாதிரி நான் கார் டிரைவரா இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஒரு கனமான முடிவை நம்ம கார்த்தி எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி பார்த்தோம்னா அழுதுட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ரேவதிக்கு எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கு, நம்ம கார்த்தியை மட்டும் ஞாபகம் இல்லை. அவங்கள பற்றி பேசலை. அப்படியே அழுதுட்டு வெளியே வராங்க. நம்ம மயில் பார்த்தோம்னா சகல அழாதுங்க, கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும். நீங்க ரேவதிக்கு மேல வச்சிருக்க பாசத்துக்கு கூட்டிய சீக்கிரம் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்து நீங்க தான் ரேவதியோட புருஷன் அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வரும். நீங்க கவலைப்படாதுங்க சகல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம டாக்டர் சாமுண்டேஸ்வரியை பார்த்து, இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு பிரெயின்ல மேஜர் ஆப்ரேஷன் பண்ணனால அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்தது தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு இல்லை. நீங்க ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதுங்க. அப்படி ட்ரை பண்ணனா அவங்களுக்கு மூளை குழம்பி அந்த பிரெயின் ஸ்டோம் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் மட்டும் இல்லைங்க, அவங்க உயிருக்கே ஆபத்து. ஹோமா ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு போயிடும். நீங்கள் அதனால ஒன்றுமே பழச நீங்கள் இதுதான் உங்கள் கணவர் அப்படி இப்படின்னு எதுவுமே ஞாபகப்படுத்தி காட்டாருங்க. நல்லதுக்கு தான் இது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், கண்டிப்பாக இந்த டிரைவர் பையன் இருந்தானா ரேவதி முன்னாடி நான் தான் உன் புருஷன், நம்ம 2 பேருத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ரேவதிக்கு மனசை குலைக்க பார்ப்பா. ரேவதியும் யோசிப்பா, நம்ம இவர் கூட கல்யாணம் நம்மளுக்கு நடந்தா உண்மையா அப்படின்னு அந்த இடத்துல போராடுவா. இதெல்லாம் நடக்கக்கூடாது, என் பொண்ணு இப்போ நலன் எனக்கு முக்கியம் அப்படின்னா இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டுறாங்க. நம்ம சந்திராவும் பார்த்து எரியிற தீயில என்ன விட்டு ஏத்துனது மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட, அக்கா சரியான சந்தர்ப்பம், நம்ம எப்படியும் இவனை ரேவதி வாழ்க்கையிலேருந்து பிரிக்கணும்னு நினைச்சோம். ஆனால் கடவுளா பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்காவ. இவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இது நல்ல ஒரு சான்ஸக்கா, எப்படியாவது நம்ம துரத்தியே ஆகணும். ஏன்னா இவன் இங்கே இருந்தானா கண்டிப்பாக ரேவதிக்கு அவனை மனசை மாற்ற பார்ப்பான். ரேவதிக்கு இவனை பற்றி ஞாபகமே இல்லை. அதை யோசித்து ரேவதியும் மனம் குழம்பி போவா. இதெல்லாம் நடக்கக்கூடாதுக்கா, வீட்டை விட்டு துரத்திடு அப்படின்னு சொல்லி நேரம் வீட்டுக்கு வராங்க. சாமுண்டேஸ்வரி கோபத்தோட வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பொருளையும் தூக்கி எரியிறாங்க. ஏன் ராஜராஜா கேட்குறாங்க, ஏன் சாமுண்டேஸ்வரி உனக்கு பைத்தியம் கீத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காக மாப்பிள்ளையோட பொருளெல்லாம் தூக்கி கீழே வெளியே வீசி எரியிற அப்படின்னு கேட்க நேரம், வாயை மூடுங்க, என் பொண்ணு நல்லா இருக்கணும் உயிரோடி இருக்கணும்னு நீ நினைக்கிறீங்கன்னா இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவன் இருந்தா என் பொண்ணு கண்டிப்பா, இவன் யாரு என்ன எனக்கும் இவருக்கும் உண்மையாட்டே கல்யாணம் ஆச்சா, எங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவி உறவு இருந்தா அப்படின்னு அவன் மூளை குழம்பு மாதிரி யோசித்து கடைசியில் நம்ம பொண்ணு உயிரோடையே பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிடும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதனால கண்டிப்பா இவன் வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியேறணும், அதுவும் ரேவதி கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி பார்க்குறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லுது எனக்கு புரியுது, நான் ரேவதி கிட்ட எந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்த மாட்டேன், நான் உன் கணவர் அப்படின்னு எல்லாம் நான் சொல்ல வைக்க மாட்டேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நான் இந்த வீட்டில் எப்படி கார் டிரைவராக இருந்தேனோ அதே மாதிரி கார் டிரைவராக திரும்பவும் இருக்கிறேன். நான் வேறு எந்த அட்வான்டேஜையும் எடுத்துக்கிட மாட்டேன். ஆனால் ரேவதியை விட்டுட்டு நான் போக போகிறது இல்லை, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு நான் சொல்லிடுறாங்க. நம்ம ராஜராஜா அப்படியே, மாப்பிள்ளை இது என்ன சோதனை உங்களுக்கு, ரேவதி குணமாயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறதா இல்லை ரேவதிக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு அழுகதா, எனக்கு ஒன்றுமே புரியலை. போயும் கடவுள், நீங்கள் 2 பேரும் மனமாறி சந்தோஷமாக நல்லா வாழக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு திணிச்சிருக்காருன்னா நான் என்ன சொல்லுவேன் மாப்பிள்ளை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜராஜா கவலைப்படாத நேரம், மாமா நீங்கள் கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக கடவுளை நம்புறவே நான், எங்கள் 2 பேர்த்தையும் அந்த அன்பு கடவுள் எங்களை ஒன்று சேர்க்கும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மாமா. இப்போ வேணா ரேவதிக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் காதல் உண்மை,
கண்டிப்பாக ரேவதிக்கு என்னை பற்றி நினைவுகள் வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் சரி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு கட்டத்தில் நீ எனக்கு டிரைவராக எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தியோ அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கணும், வேறு எந்த அட்வான்டேஜையும் மாப்பிள்ளை கீப்பில் நீ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சம்மதிக்க வைக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவுக்கு கோவம், இவனை வீட்டை விட்டு ஒட்டுமொத்தமாக தூக்கி ஒட்டம் இல்லை உறவும் இல்லை நீ விரட்டி அடிப்பாங்க நீ பார்த்தா கடைசியில் இப்படி ஒரு கூத்தை வந்து திணிக்காங்களே, இவங்கெல்லாம் வந்து என்னத்தை சொல்லதுக்கு நம்ம இவங்கள வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தா ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோடையே நம்ம சந்திரகலா வந்து நிற்கிறாங்க. நம்ம ரேவதியை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. டிரைவர் நீங்கள் தான் வண்டியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரேவதியை வந்து வண்டியில் ஏற்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு பார்வையில் ஒரு டிரைவராட்டு நம்ம கார்த்தி வந்து மாறி நிற்கிறாரு. இந்த கனமான முடியுத விஷயத்தை பார்த்து நம்ம கார்த்தி வந்து கதறி அழுறாங்க. நான் தான் இவன் புருஷன் அப்படின்னு வந்து நான் சொல்ல முடியாத நிலைமைக்கு நான் இப்போ இருக்கேன் ரேவதி, என்ன பண்ணதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உடஞ்சி போய் நிற்கிறாங்கங்க நம்ம ரேவதி. ரேவதியை பார்த்து நம்ம ராஜா கலங்கி போய் நிற்கிறாங்க. நம்ம மயில் வந்து ஆறுதல் சொல்லாங்க. சகல நீங்கள் வருத்தப்படாதுங்க, எப்படினாலும் உங்கள் அன்பை கூடிய சீக்கிரமாக ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும், புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லினோம். எனக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கு ரீசனே அந்த சாமியாரே ரேவதிக்கு ஆக்சிடென்ட் வரும், அவளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த நபர் சொன்ன நபர். நீங்கள் எந்த காரணத்தை கொண்டாலும் ரேவதியை விட்டுட்டு பிரியக்கூடாது, ரேவதி கூட தான் இருக்கணும், அவளுக்கு ஆதரவாக நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற நேரம் நான் ரேவதியை எப்படி பிரிஞ்சு போவேன், பிரிய மாட்டேன், நான் ரேவதி கூட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து எப்படியாவது நம்ம டிரைவராவது நம்ம ரேவதிக்கு மனசில் வந்து இடம் பிடிக்க பார்க்கணும். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் அவள் வந்து குணமாகணும், என்னோட காதல் என்னோட அன்பு வந்து தெரியணும், நானும் அவளை வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு அதிரடியான ஒரு முடிவை வந்து நம்ம கார்த்தி வந்து எடுக்கிறாங்க. சந்திரகலா ஃபோனை போட்டு இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு ஒட்டுமொத்தமாக விரட்டி தள்ளிடலான்னு பார்த்தேன், ஆனால் அது நடக்காது போல இருக்குது. ஏன்னா அந்த டிரைவர் பையன் இங்கேயே வந்து இருந்துட்டான், அந்த டிரைவராட்டே அவன் இருந்துட்டான் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்ன சந்திரா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இப்போ மாப்பிள்ளையாயிட்டு வந்து ரேவதிக்கு மாப்பிள்ளை இவன் தான் அப்படின்னு வந்து ரேவதிக்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நான் இந்த வீட்டில் எப்படி டிரைவராக இருந்தனோ அதே மாதிரி இருக்கேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். அடடா இந்த டிரைவர் பையன் ஒதுங்கிடுவான் வாழ்க்கையிலேருந்து நீ பார்த்தா இன்னும் மறுபடியும் இப்படியே இருக்க சந்திரா அப்படின்னு சொன்னாரோ. அதுக்கு என்னங்க இவ்வளோ தூரம் வந்து மாப்பிள்ளையாக இருந்தவன் டிரைவராட்டு வந்து உருமாறி இருக்காமல, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டக்கூடிய நிலைமை வரும், அது வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ரேவதிக்கு திமுற அடக்க நான் சரியான ஒரு ஆப்பு வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரகலாவும் சிவனாண்டியை வந்து கங்கணம் கட்டுறாங்கன்னே சொல்லலாம்.